guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து வெஜ் பிரிஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன், அப்புறம் 2 டொமேட்டோ, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், கேரட் தேவையான அளவு, பீன்ஸ் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேங்காய் 3மே போட்டு அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வாங்க இதை போய் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுட்டோம். 1.5 கப் பிரிஞ்சி அரிசி எடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து 4 பேர் கிளாஸ் வரும். ஸோ எங்களுக்கு அந்த கிளாஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். நெய் ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, 2 லவங்கம், அன்னாச்சி பூவு. எண்ணெய் சூடான பிறகு இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருங்க. இது எல்லாமே போட்ட பிறகு புதினாவை போடலாம். போட்டு வர வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 5 வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம்னா ஒரு 2-3 போடுங்க. சின்ன வெங்காயம்னா 5 போடுங்க. வெங்காயத்தை ஒரு நல்ல வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மொத்தத்தையும் போடணும். இதையும் நல்லா வதக்கணும். நான் 2 தக்காளி போடுறேன். போட்டு ஒரு பரட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. மூடி வச்சா வெந்துடும் சீக்கிரமாக. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைப்போங்க. பண்ணு ஒரு எடுத்து இன்னொரு வாட்டி ஒரு பரட்டு க்ளோஸ் பண்ணி. இஞ்சி பூண்டு தேங்காய் இந்த 3 விழுது அரைச்சோம்ல, அதை போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது போட்டாலே வாசனை கம்ம. நான் இவ்வளோ உப்பு போடுறேன். நீங்கள் லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்புறமேட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது பிரிஞ்சி மசாலா பொடி. ஆமாம், தூக்கம் வந்து பக்கம் போகும். ஒரு பெரட்டிக்கோங்க. சும்மா ஒரு சிட்டிக்கை மட்டும், அவ்வளோதான். 3/4 சொம்பு தண்ணி. பாதுமதி அரிசினால
கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் 1.25 அதோட கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. கழுவிடமா நீயா கழுவுற. கொதிச்சிச்சா பார்க்கணும். பாருங்க தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ கழுவி வச்ச அரிசி அதில் போடணும். தண்ணி இல்லாமல் போடணும். வடிகட்டிடும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரிசியோட உளுந்தெல்லாம் வருது. போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க. லேசாக பழக்கணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். கொத்தமல்லியை மேலே தூவி வச்சுருங்க. நீராக ஊற்றி கொதிச்சிச்சா ஒரு கொதிச்ச உடனே இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் ஒன்றா இருக்காது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். கிண்டி விட்டுட்டு டம் போட்டுருங்க. டம் போட்டு ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு டம் போட்டு மேலே விசில் போட்டு ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு வெந்துடும். 20 நிமிஷம் கழிச்சு குக்கரை வந்து திறக்கணும். திறந்துச்சுன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. பிரிஞ்சி இதை கிண்டி விடணும். ஒரு கிண்டி கிண்டி விடணும். ஒரு டாட்டு பரட்டி விடணும். ஸ்லோவில் வச்சதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், அடி பிடிக்கல பாருங்கள். மசாலாவை எல்லாத்தையும் கொண்டு உலக்கி கொண்டி விட்டு ரெடி. சூப்பர் பிரியாணி. அவ்வளோதான். வெஜ் பிரிஞ்சி செம்ம டேஸ்ட்டு. ஏன் நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் செஞ்சு பாருங்கள். இந்த பிரிஞ்சி எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் உங்கள் பிரிஞ்சி பிக் எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுங்க, என்ன டேக் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிடுங்க. பாய்.